ஆக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 75 திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனங்களை கலைஞர் எழுதியிருக்கிறார். கலைஞரின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமையாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். 75 திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனங்களை கலைஞர் எழுதியிருக்கிறார். இந்நிலையில் கலைஞரின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி முழுமையாக நாட்டுடைமையாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு கலைஞர் அவர்களுடைய நூல்கள் அனைத்தையுமே நாட்டுடைமையாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அறிவிப்பு உங்களுக்கு எவ்வளவு ஒரு பெருமையான ஒரு அறிவிப்பா நீங்க பாக்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. தலைவர் கலைஞர் அவர்களுடைய எழுத்துக்கள் உலகமெங்கும் பரவ வேண்டும், அதுதான் முக்கியம். அப்படி பரவ வேண்டும் என்றால் அதை பதிப்பாளர்கள் யார் வேண்டுமானாலும் பதிப்பிடுவதற்கான உரிமை இருந்தால் அவரவர்கள் அங்கங்கே பதிப்பிட்டு அதை கொண்டு போய் சேர்ப்பார்கள். அதை விடுத்து ஒரு குறிப்பிட்ட பதிப்பாளர்களிடம் இருந்தால் அவர்கள் தங்களுடைய சக்திக்கு அளவுக்கு அச்சடித்து அதை விநியோகிப்பார்கள். இந்த நடவடிக்கை என்பது தலைவர் கலைஞர் அவர்களுடைய எழுத்துக்கள் அனைத்தையும் உலகம் முழுவதும் எடுத்து செல்வதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும். பலரும் இதை அச்சிட்டு வெளியிடலாம். ஒரு சிலர் தொகுதியாக வெளியிடுவார்கள், சிலர் தனித்தனி நூல்களாக வெளியிடுவார்கள். எப்படி அவர்கள் விரும்பினாலும் அப்படி வெளியிடுவதற்கான வாய்ப்பை இது உருவாக்கி தருது. ஒரு அச்சகத்தார் மட்டுமே அதை வெளியிட முடியும் என்கிற உரிமை போய் இப்போது யார் வேண்டுமானாலும் எத்தனை பதிப்பாளர்கள் வேண்டுமானாலும் அதை வெளியிடலாம் என்று சொல்லும் பொழுது இந்த நூல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு பலருக்கும் போய் சேருவதற்கு வாய்ப்பாக அமையும். இது ஒரு சிறந்த அறிவிப்பாகவே நான் கருதுகிறேன். இந்த அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் இந்த நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டாலும் கூட இந்த நூல்களுக்கான இந்த நூல் உரிமை தொகை ஏதுமின்றி இதை நாட்டுடைமை ஆக்கப்படும்னு முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. அது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கறீங்க? அது காரணம் என்னன்னா, பெரும்பாலும் அரசாங்கம் நாட்டுடைமையாக்கும் பொழுது அந்த எழுத்தாளர்களுக்கு அல்லது அவர்கள் குடும்பத்தினருக்கு ஒரு தொகையை கொடுத்து அந்த உரிமையை வாங்கி கொள்வார்கள். இந்த முறை தலைவர் கலைஞர் அவர்களுக்காக இதை செய்யும் பொழுது தலைவர் கலைஞர் என்ற வகையிலே எந்த தொகையும் இல்லாமல் செய்வது என்பது அரசாங்கம் எந்த தொகையும் அவர்கள் இல்லத்துக்கு தர வேண்டியது இல்லை என்ற பொருளிலே வருவது இதுவும் சிறந்த ஒரு அறிவிப்பாகவே நான் பார்க்கிறேன். தலைவர் நூல்களுக்கு பணம் கொடுத்து வாங்க வேண்டும், அவங்க இல்லத்தில் உள்ளவர்களிடம் பணம் கொடுத்து அவற்றை எல்லாம் வெளியிட வேண்டும் என்ற நிலை கூட இல்லாமல் செய்திருக்கிறார் என்றால் அந்த உயர்ந்த நோக்கம், அந்த உயர்ந்த சிந்தனை, அந்த பெருந்தன்மையான சிந்தனைக்கு என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் அவர்களுடைய நூல்களை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி பேசக்கூடியதாகட்டும் அல்லது புரட்சியை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இருக்கட்டும், இவைகள் இன்றைய தலைமுறைக்கு இது நாட்டுடைமையாக்கப்பட்டால் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்குன்னு பாக்குறீங்க? கட்டாயமாக சில நூல்கள் பலர் படித்திருக்க மாட்டார்கள். காரணம், பதிப்பகத்தார் அதை வெளியிட்டிருக்க மாட்டார்கள். சில பதிப்பகங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கும், அவர்கள் மட்டுமே அதை வெளியிடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். அவர்களை தாண்டி மற்றவர்கள் அந்த நூலை பதிப்பித்து வெளியிட்டு இருக்க மாட்டார்கள். இப்பொழுது யார் வேண்டுமானாலும் வெளியிடலாம் என்ற நிலையிலே வரும் பொழுது இந்த நூல்கள் அனைவரையும் போய் சேரக்கூடிய ஒன்றாக அமையும். இது இளைஞர்களுக்கு, அவருடைய எழுத்துக்களை இதுவரை படித்திராதவர்களுக்கு அந்த நூல்களை கொண்டு போய் சேர்ப்பதன் மூலம் ஒரு பெரிய அளவிலே தலைவர் கலைஞர் என்பவர் யார், அவருடைய ஆழமான சிந்தனை என்ன, அவர் மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார், அவருடைய கொள்கை என்ன என்பதை அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இது அமையும். நூலுரிமை தொகையின்றி இந்த நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமை ஆக்கப்படுவதனால் எதிர்கால தலைமுறைக்கு சில நூல்களை சிலர் படித்திருக்க வாய்ப்பில்லை என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அவ்வாறு இது நூலுரிமை இல்லாமல் இது நாட்டுடைமை ஆக்கப்படுவதனால் எதிர்கால தலைமுறையினருக்கு இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பயனுள்ளதா இருக்குன்னு பார்க்கலாம். கட்டாயமாக பெரிய அளவு பயனுள்ளதாக இருக்கும். தலைவர் கலைஞர் அவர்களுடைய எந்த எழுத்தையும், எந்த கட்டுரையையும், எந்த நாடகத்தையும், எந்த கவிதை தொகுப்பையும், எந்த கடித தொகுப்பையும்
இந்த திரைப்பட வசனங்களையும் நூலாக ஆக்கி வெளியிடுகிற உரிமை இப்பொழுது எல்லாருக்கும் இருக்கிறது. எல்லோருக்கும் இருக்கும் பொழுது பதிப்பகத்தார் பெரும்பாலும் அவற்றை அச்சிட்டு வெளியிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவார்கள். இல்லை என்றால் முன்ன உரிமை என்று இருக்கும் பொழுது அந்த உரிமைக்காக ஒரு அனுமதியை பெற்றுத்தான் அச்சிட வேண்டும். அதிலே அந்த அவர்களுக்கு நூல் உரிமை தொகை இல்லை என்பது தலைவர் கலைஞர் அவர்களுடைய அந்த குடும்பத்தாருடைய பெருந்தன்மையை காட்டுகிற ஒன்றாகும். இல்லை என்றால் பொதுவாக அவருடைய நூல்களை நாட்டுடைமையாக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திற்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் நிதியாக கொடுத்து விட்டு நாட்டுடைமையாக்குவார்கள். இப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்களுடைய குடும்பம் அந்த உரிமை தொகை தேவையில்லை என்று முடிவெடுத்த காரணத்தினாலே அவர்களுடைய மகனான முதலமைச்சர் அவர்கள் அந்த உரிமை தொகை இல்லை என்று சொல்லிவிட்டு இந்த நூலை அவர்கள் நாட்டுடைமையாக்கி இருக்கிறார் என்பது அவர்களுடைய பெருந்தன்மையையும் காட்டுகிறது. இந்த நூல்கள் எல்லா இடத்துக்கும் போய் சேரும் வாய்ப்பையும் பெறுகிறது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். கலைஞருடைய அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கலைஞர் எழுதிய கடிதங்கள் தொகுக்கப்பட்டு 54 தொகுதிகளாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. நெஞ்சுக்கு நீதி என்னும் கலைஞரின் வாழ்க்கை வரலாற்று நூல் 6 தொகுதிகளாக ஏற்கனவே வெளிவந்திருக்கின்றன. 1957 முதல் 2018 வரை சட்டமன்றத்தில் கலைஞராற்றிய உரைகள் 12 தொகுதிகளாக வெளிவந்திருக்கின்றன. இதற்கிடையே நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கலைஞருடைய அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு அறிவிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்க பாக்குறீங்க? இந்த அறிவிப்பு என்னுடைய காதில் தேன் வந்து பாய்ந்தது மாதிரி நான் உணர்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு சுயம்பு எழுத்தாளர். அவருடைய தமிழ் யாருடைய தூண்டுதலாலும் வந்ததல்ல. அவர் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து கிடக்கும் பொழுதே ரயில் வருகிறது எழுந்திருங்கள் என்று சொன்ன பொழுது எழுவது சரியும் அல்ல, அது ஏற்ற ஒரு முறையும் அல்ல என்று அப்பொழுதும் எதுகை மோனை முறியாமல் அவர் அதை ஒரு கவிதை நயம்பட சொன்னார்கள். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் அறிஞர் அண்ணாவிற்கு பிறகு எழுதி புகழ் பெற்றவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரு சாகா வரம் பெற்ற சங்க இலக்கியத்தை, தமிழர்களின் கருவூலத்தை சங்கத்தமிழ் என்கிற பெயரால் கவித்துவ நடையில் அவர் தமிழ்நாட்டுக்கு தந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மண் செழிக்க மழை பொழிவதைப் போல மனித மனம் செழிக்க பாடிய வள்ளுவனுடைய குரலுக்கு எத்தனையோ உரைகள் இருந்தாலும், ஆனால் நாட்டு மக்கள் திருக்குறளை உள்வாங்கிக் கொள்வதற்கான ஒரு உரையை குறளோவியம் என்கிற பெயரால் தந்தார். கொங்கு சீமையினுடைய குணத்தையும் மனத்தையும் நிலைநிறுத்திய பொன்னர் சங்கர கதையை ஒரு புதினமாக தந்தார். பண்டாரவன்னியினுடைய வீர வரலாற்றை தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு பண்டாரவன்னியன் என்கிற புதினத்தை அவர்கள் தந்தார்கள். தலைவர் கலைஞர் அவர்களினுடைய ரோமாபுரி பாண்டியன் என்கிற அந்த வரலாற்று நவீனம் கல்கியை, சாண்டியனை அவர்களது படைப்புகளை ஒத்த படைப்பாகும். அதை தாண்டி தலைவர் கலைஞர் அவர்கள்
ஒரு யுக புரட்சிக்கு தலைமை தாங்கிய வால்கா நதிக்கரையில் நடந்த அந்த யுக புரட்சிக்கு முகம் தந்த மகத்தான தலைவன் லெனின் அவர்களுக்கு இந்த நாட்டில் ஒரு புரட்சியை புரட்சியை நடத்துவதற்கு அடியெடுத்து கொடுத்தது மேக்சிம் கார்கினுடைய தாய். அந்த தாய் என்று சொல்லக்கூடிய உலகில் அதிகம் பேர் படித்த புத்தகத்தை கலைஞர் அவர்கள் அதை கவிதையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்தார்கள். ஒரு 120 ஆண்டு காலம் வாழ்ந்தவர் ராமானுஜர். தலைவர் கலைஞர் மீது இந்த நாட்டில் ஒரு வெறுப்பை கக்குகிறவர்கள், கலைஞர் சமயத்திற்கு எதிரானவர், கடவுளுக்கு எதிரானவர் என்று சொல்லி ஒரு பிரச்சாரத்தை ஒரு பக்கம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தாலும் எல்லோரையும் ஒன்றாக பாவித்த ராமானுஜர் வரலாற்றை தலைவர் கலைஞர் அவர்கள் தந்தார்கள். ஆகவே உயரத்தில் பறக்கின்ற பறவைக்கு தரையில் இருக்கிற மேடு பள்ளங்கள் கண்ணுக்கு தெரியாது என்பதைப் போல கலைஞர் எந்த காழ்ப்பும் காய்ச்சலும் இல்லாமல் தான் அவர் எழுதினார். அவருடைய நெஞ்சுக்கு நீதிதான் என்னை பொறுத்தவரையில் அவருடைய படைப்புகளில் உன்னதமானது, உயர்ந்தது. ஒரு 75 ஆண்டு கால தமிழ்நாட்டின் வரலாற்றை தன்னுடைய வரலாற்றோடு இணைத்து அவர் உடன்பிறப்புகளுக்கு முடங்கலாக எழுதினார். கடித இலக்கியங்களுக்கு உலகளாவிய ஒரு தகுதியை நெஞ்சுக்கு நீதி பெற்று தந்தது. நெஞ்சுக்கு நீதியை படிக்கிற பொழுது தலைவர் கலைஞருக்கு முன்னால் உட்கார்ந்து விவாதிப்பது போலவும் பேசுவது போலவும் ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது. ஒரு புவியரசனாக இருந்த கலைஞர் கவியரசனாகவும் இருந்தார். நன்றி சார், நன்றி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.